ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ராகி ப்ரௌனி தாங்க. ராகி ப்ரௌனி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக கிரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் வந்துட்டு ராகி ப்ரௌனியோட டீட்டெயில் மெஷர்மெண்ட் வேணும்னா வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு வீடியோ வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராகி ப்ரௌனி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 எக்கை வந்துட்டு பவுலில் வந்துட்டு நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. அண்ட் வந்துட்டு விஸ்க்கு வச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கிரிங்கிள் டாப் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து கிரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆகும். நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கோம்ல, அது வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அந்த அந்த சுகர் வந்துட்டு நல்லா வந்துட்டு கரைஞ்சி வரும். தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் ரெண்டுமே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். மெல்ட் பண்ணி நல்லா வந்து கூல் டவுன் ஆன பிறகு தான் வந்துட்டு நம்ம பேட்டரை வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணதும் நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்கு வந்து கட் அண்ட் ஃபோல்டர்னால் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ஓவர் மிக்ஸ் ஆகக்கூடாது. அதனால் வந்துட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு ஃபோர்த்து ஸ்டெப்பை என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராகி அண்ட் வந்துட்டு கொக்கோ பவுடர், அப்புறம் வந்து சால்ட், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், 3 வந்துட்டு ஒன்றாவே எடுத்துக்கோங்க. ஒன்றா எடுத்து ஒரு சல்லடை எடுத்து நல்லா வந்துட்டு சலிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் சலிச்சு போடும்போது தான் வந்துட்டு எந்த கட்டிகளும் இல்லாத வரும். ப்ரௌனி வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது எந்த மாவும் எதுவும் தட்டுப்படாது. அப்போ தான் நல்லா வந்துட்டு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். போக போக அது வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். வெனிலா எசன்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 ட்ராப்ஸ் தான் ஆட் பண்ணணும். இது வந்துட்டு எக்கோட ஸ்மெல் போகிறதுக்காக தான் மட்டும்தான் நம்ம வந்துட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 6 to 7 ட்ராப்ஸ் வந்துட்டு போதுமானது. நீங்கள் இந்த பேட்டை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு சைட் பை சைடு என்ன பண்ணணும்னா ஓடிஜி வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் வந்துட்டு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு 180 டிகிரிக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து டின் எடுத்துக்கோங்க. 8 இன்ச் டின் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்துட்டு அதில் போர் பண்ணிக்கோங்க. போர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாத அளவுக்கு ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஓடிஜியில் வச்சு குக் பண்ணணும். ஓடிஜியில் குக்கிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 to 35 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குக் பண்ணி வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக கிரிங்கிள் டாப்போட எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கும் இது போல் வந்துட்டு ப்ரௌனிஸ் வந்துட்டு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.